அக்கா, இசையோட அப்பா அம்மா சின்ன வயசுலயே தவறிட்டாங்க. நீங்க எதுக்கு இப்ப அதை கேட்டீங்க? இல்ல சுபத்ரா, எப்பவுமே பொண்ணு கர்ப்பமானா பெத்தவங்க தான் சீர் செய்வாங்க. அதான் உங்க அப்பா அம்மா செஞ்சாங்களான்னு கேட்டேன். நான் சும்மா யதார்த்தமா தான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல சுபத்ரா. நான் வரேன் சுபத்ரா. நான் வரேம்மா, வரேன். இசை நம்ம வீட்டோட வாரிசு சுமந்துகிட்டு இருக்கா. அவ சந்தோஷமா இருந்தாதான் அவ வயித்துல வளர குழந்தை நல்லா இருக்கும்னு நான் பார்த்து பார்த்து ஒவ்வொன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க 2 பேரும் இப்படிதான் பேசுவீங்களா? இனிமே நானும் இசையும் வர்ற இடத்துக்கு நீங்க 2 பேரும் வரவே கூடாது. புரியுதா? அண்ணி நான் இசைய காயப்படுத்தணும்னு பேசல, ஒரு யதார்த்தமா அப்படி பேசிட்ட. தப்பா இருந்தா என்ன மன்னிச்சுக்கங்க அண்ணி. சரி இசை, நீங்க எல்லாரும் கார்ல கிளம்புங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு நான் வந்துடுறேன். அத்தை, 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 அத்தை. எங்க அத்தை? நீங்க பாட்டுக்கு தனியா போயிட்டு இருக்கீங்க? இல்ல இசை, ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்குமா. நீ உங்க கூட பத்திரமா வீட்டுக்கு போயிடு, நான் வந்துடுறேன். இவள சொன்னா அத்தைக்கு எவ்வளவு கோவம் வருது பாத்தீங்களா? ஆமாமா, இவ கர்ப்பமா இருக்கேன்னு போய் சொன்னாலும் சொன்னா என் அண்ணி பண்றது இருக்கு பாரு, என்னால தாங்கவே முடியல ஸ்ரீஜா. இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்னு 3வது மனுஷன் முன்னாடி என்ன திட்டுறாங்க. எல்லாம் இவ மேல இருக்கிற பாசமா. பாப்போம், இதெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்குன்னு பாப்போம். நாளைக்கே உண்மை தெரிஞ்சா இவ கதையே வேற. என் கதையை விடு, அத நான் பாத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு ஸ்ரீஜா, நீ இருக்கிற இடம் என் தங்கச்சியோடது. உன்னை வெளியே தள்ளி சீக்கிரம் அவளை அந்த இடத்துக்கு கொண்டு வரல, என் பேரு இசை இல்ல. இன்னைக்கு வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குல்லக்கா? ஆமா ஆமா ஸ்ரீஜா, வா கிளம்பலாம். நீ வந்துரு, இல்லனா உன்னை கூட்டிட்டு வரலன்னா அண்ணி எங்களை திட்டுவாங்க. வா. நான் உங்க கூட எல்லாம் வரல, நான் வர்ஷினியோட ஒன்னா வந்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. வர்ஷினி இங்க வந்திருக்காளா? ஆமா, என் தங்கச்சியும் இங்க வந்து கர்ப்ப ரக்ஷாம்பிகா பூஜை பண்ணிருக்கா. அவ எப்படி இங்க வந்தா? உங்களுக்கு முன்னாடியே இங்க வந்து வர்ஷினி தான் முதல்ல பூஜையில உட்கார்ந்தா, நீங்க பாக்கலையா? விஷால், விஷால், விஷால். எப்படியோ அத்தை ஆசைப்பட்ட மாதிரி இந்த பூஜைய வர்ஷினியும் நல்லபடியா பண்ணிட்டா. இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அத்தை உன்னை எவ்வளவு நம்புறாங்க, உன்னால எப்படி அவங்களை இப்படி ஏமாத்த முடியுது? ஏமாத்துறத பத்தி யாரு பேசுறதுன்னு ஒரு விவஸ்தை வேண்டாம்? இதெல்லாம் நீ பேசவே கூடாது. உங்ககிட்ட எதுக்கு பேசிக்கிட்டு? விஷால், நம்ம கிளம்பலாமா? கிளம்பலாம் இசை. வர்ஷினி போலாம் போலாம். வா. ரொம்ப தாகமா இருந்துச்சு போல இருக்கு. அக்கா, எனக்கு டயர்டா இருக்குக்கா, நான் ரூமுக்கு போறேன். சரி வர்ஷினி, வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடு. வர்ஷினி, ஏன் அதுக்குள்ள கிளம்புறேங்கிற? அங்க அம்மாவும் தனியா இருப்பாங்கல்ல பாட்டி, அதான் கிளம்புறேன். சரி, போயிட்டு காலையில வா. சரி, வரேன்க்கா. அக்காவும் தங்கச்சியும் பாசத்துல பொழியறாளுங்க, பார்க்கவே காண்டா இருக்கு. அவளுங்களை விடுங்கக்கா, இன்னும் எவ்வளவு நாளைக்கு? அண்ணி வந்துட்டாங்க. எங்க போனாங்க நம்மள விட்டுட்டு? வர்ஷினி, எங்கம்மா போற? அது வா உள்ள வா. வா. ஸ்ட்ராங்கா ஒரு காஃபிமா. சரி. இசை இருமா. பல்லவி, அம்மா போய் உன் அண்ணனை கூட்டிட்டு வா. சரிம்மா. சிந்தாமணி, நீ போய் தாம்பூல தட்டை எடுத்துட்டு வா. என்ன சுபத்ரா, பெரிய பர்ச்சேஸ் போல இருக்கு. ஆமாங்க, பெரிய பர்ச்சேஸ் தான். சரி, என்னன்னு சொல்லு. சுபத்ரா எது பண்ணாலும் சரியா தான் இருக்கும், அதுக்கு ஒரு காரணமும் இருக்கும். அண்ணி, ஆமா, இல்லங்க அண்ணி. என்ன புடவை வளையல் எடுத்து வைக்கிறாங்க? என்ன விஷயமா இருக்கும்?
தெரியலையேக்கா. உங்க அண்ணி ஏதோ புதுசா பிளான் பண்றாங்க போல. ஐயோ அப்படியே பண்ணிட்டாலும். பாஸ்கர் அண்ணனை கூட்டிட்டு வந்துட்டேன். பாத்தியா? ஆ, ஆ. கூப்பிட்டீங்களா? என்ன விஷயமா? இரு சொல்றேன்பா. இசை, என்னத்த இதெல்லாம்? ஒரு பொண்ணு தாயாக போறானா அவ பிறந்த வீட்ல இருந்து 3வது மாசம் சீர் கொண்டு வரது வழக்கம்மா. அம்மா இல்லைன்ற கவலை உனக்கு வேண்டாம். உனக்கு அம்மா அப்பா எல்லாமே நாங்க தான். என்ன உன் அம்மாவா நினைச்சு இந்த அத்தை தரத சந்தோஷமா வாங்கிக்கோ. ம்? அக்கா, நான் வீட்டுக்கு போறேன். சரிம்மா. அம்மா இல்லைன்ற கவலை உனக்கு வேண்டாம். உனக்கு அம்மா அப்பா எல்லாமே நாங்க தான். என்ன உன் அம்மாவா நினைச்சு இந்த அத்தை தரத சந்தோஷமா வாங்கிக்கோ. இனிமே யாராவது உன்னை அம்மா இல்லாதவன் சொல்லி சீர் எங்கன்னு கேட்டா இதோ எங்க அம்மா செஞ்ச சீர்னு தைரியமா எடுத்து காட்டு இசை. சுபத்ரா சொன்ன மாதிரி நானும் உனக்கு அப்பா தான். எது வேணாலும் தயங்காம என்கிட்ட கேட்கலாம். அத்தை. இந்த சீரை உங்க அம்மா அப்பா கொடுக்கறதா நினைச்சு வாங்கிக்க. அக்கா, இப்ப கடையை விக்கிற அளவுக்கு அப்படி என்னக்கா பிரச்சனை? சரி, நான் அதை அப்புறமா சொல்றேன் பிரியா. இந்தா இந்தா, முதல்ல இதை புடி. என்னக்கா இது? எனக்கு எதுக்குக்கா பணம் கொடுக்குறீங்க? இது நம்ம கடைன்னு நீ அடிக்கடி சொல்வல்ல, அதுக்காக? நான் சொல்றத கேளு. இந்த கடையில நான் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டேனோ அதே அளவுக்கு நீயும் எஃபோர்ட் போட்டிருக்க.